இந்தியான் வகுப்புல நாங்க பார்க்க இருக்கிறது அவர் எழுதிட்டார், நீங்க எழுதிட்டு போங்க, நீங்க எழுதி பாருங்க. நீங்க எழுதிட்டீங்களா? இப்படியான வாக்கிய அமைப்பு முறைகளை எப்படி நாங்க சிங்களத்துல சொல்றது என்றத பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி இந்த எழுதுங்க மேட்டது நிகழ்காலத்துல சொல்லிக்க எழுதுகிறேன், எழுதுகிறார். அதே மாதிரி இறந்த காலத்துல சொல்லிக்க எழுதினார். அதே மாதிரி எதிர்காலத்துல சொல்லிக்க எழுதுவார். அப்படியான சொற்கள் எல்லாம் தெரியும். இது ஆல்ரெடி போன வகுப்புகள்ல நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எழுதுறதுக்கு வந்து சிங்களத்துல லியண்ண என்றது தெரியும். லியண்ண எழுத என்றாலும் லியண்ண தான். எழுது இல்லாட்டி எழுத ரெண்டுக்குமே லியண்ண. அப்ப நீங்க எழுதுங்க, நீங்க எழுதுங்கன்னு சொல்ல போறீங்கடா. நீங்க ஒயா லியண்ண, ஒயா லியண்ண. நீங்க எழுதுங்க, ஒயா லியண்ண. நீங்க எழுத வேணும். எப்படி சொல்ல போறீங்க? நீங்க எழுத வேணும். அப்ப நீங்க ஒயா எழுத லியண்ண வேணும் ஓன, ஒயா லியண்ணோன, ஒயா லியண்ணோன. நீங்க எழுத வேணாம்னு சொல்ல போறீங்கடா. ஒயா லியண்ணேப்பா, ஒயா லியண்ணேப்பா. நீங்க எழுத முடியும், ஒயா லியண்ண புழுவான். நீங்க எழுத முடியாது, ஒயா லியண்ண பே. இப்ப எழுதி இல்லாட்டி எழுதி விட்டு இல்லாட்டி எழுதிட்டு இப்படி நாங்க சொல்லுவோம் தானே. இதுகளுக்கு வந்து நாங்க சிங்களத்துல லியலா என்று சொல்லுவோம். லியலா இது எப்படி வருதுண்டா, உங்களுக்கு வினை அடி வந்து தெரியும். லியண்ண, லியண்ண எழுதுங்கண்டா லியண்ண. அப்ப இந்த லியண்ண இருக்கு தானே, இந்த லியண்ணாவில இருக்கிற இன்னவ கட் பண்ணணும். இன்னவ கட் பண்ணி போட்டு லா போட்டு விட்டோம்டா என்னண்டு வரும்? லியலா, லியலா என்று வரும். இதான இந்த பேட்டர்ன். இப்ப சொல்லி என்றா கியண்ண, அதுல இருக்கிற இன்னவ வட்டினா கியலா என்று வரும். கியலா. அப்படித்தானே எல்லா பேட்டர்ன்ஸும் வரும். லியண்ணாவில இருக்கிற இன்னவ வட்டி போட்டு லா சேர்த்து விட்டோம்டா லியலா என்று வரும். லியலா என்ன மீனிங்? எழுதி இல்லாட்டி எழுதிட்டு இல்லாட்டி எழுதி விட்டு என்ன மீனிங்க கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க எழுதி பாருங்க, நீங்க எழுதி பாருங்க இப்படி சொல்ல போறோம்டா. நீங்க ஓயா எழுதி, அப்ப எழுதின்றதுக்கு லியலா, லியலா. அப்ப அந்த இண்டாவை வட்டி லா சேர்க்கிற லியலா. பாருங்க பலன்ன, பலன்ன. அப்ப ஒயா லியலா பலன்ன, ஒயா லியலா பலன்ன. நீங்க எழுதி பாருங்க, ஒயா லியலா பலன்ன. நீங்க எழுதிட்டு போங்க. இப்ப எழுதின்றத பார்த்தோம். இப்ப எழுதிட்டு, எழுதிட்டு கண்டாலும் லியலா தான். சரியா? லியலா. அப்ப நீங்க எழுதிட்டு போங்க. அப்ப ஒயா லியலா யண்ண. நீங்க எழுதிட்டு போங்க, ஒயா லியலா யண்ண. இப்ப அவர் எழுதினார், இது ஒரு இறந்த காலம். அப்ப அவர்ன்றதுக்கு என்ன? ஏயா, ஏயா. எழுதினார் லிவ்வா, லியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் லிவ்வா. அப்ப அவர் எழுதினார் ஏயா லிவ்வா. இப்ப எழுதினார் பார்த்துட்டார். இப்ப எழுதிட்டார் இல்லாட்டி எழுதியுள்ளார் இல்லாட்டி எழுதி விட்டார் இப்படி சொல்லுவது தானே. அப்ப இதுகளுக்கும் வந்து நாங்க லியலா என்றதுதான் பாய்ப்போம். இத இப்ப எப்படி பாவிக்கிறேன்னு பார்ப்போம். இப்ப அவர் எழுதிட்டார், அவர் எழுதிட்டார் எப்படி சொல்ல போறோம்டா, ஏயா எழுதிட்டார் லியலா, ஏயா லியலா. அவர் எழுதிட்டார் ஏயா லியலா. மல்லி லியலா, தம்பி எழுதிட்டார். ஒயா லியலா, நீங்க எழுதிட்டீங்க. அம்மா லியலா, அம்மா எழுதிட்டார். அப்படி வேற. அவர் எழுதிட்டாரா அப்படி கேட்க போறோம்டா. அவர் எழுதிட்டார்ன்றதுக்கு உங்களுக்கு தெரியும், ஏயா லியலா, ஏயா லியலா. அதோட த சேர்த்து விட்டீங்கடா. சரி, அப்ப ஏயா லியலா த, ஏயா லியலா த. அவர் எழுதிட்டாரா? ஏயா லியலா த. அவர் எழுதே இல்ல, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். அவர் எழுதே இல்ல, அவர் எழுதே இல்ல என்று சொல்ல போறோம்டா. எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, லியனவா, லியனவா. அப்ப இந்த லியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் லிவ்வா. இதுவும் உங்களுக்கு தெரியும். லியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் லிவ்வா. அப்ப எழுதே இல்ல, அப்ப லிவ்வாவோட நே சேர்க்கணும். அப்ப லிவ்வா நே என்று சொன்னா பிள்ளை இந்த ஆவ ஏ சவுண்ட் ஆக்கணும். அப்ப லிவ்வே நே, லிவ்வே நே. அப்ப லிவ்வே நே, ஏயா லிவ்வே நே என்று சொல்லலாம். அவர் எழுதே இல்ல. இல்லாட்டி நீங்கள் இந்த லா பேட்டர்னும் பாவிக்கலாம். அப்ப ஏயா லியலா நே, ஏயா லியலா நே. அவர் எழுதே இல்ல, ஏயா லியலா நே அப்படியும் பாவிக்கலாம்.
அப்ப எயாலியுவேனே இல்லாட்டி எயாலியலானே. அவர் சொல்லே இல்ல எயா கியூவேனே இல்லாட்டி எயா கியலானே. ரெண்டும் சரி. நான் எழுதி இருக்கிறேன், நான் எழுதி இருக்கிறேன். எப்படி சொல்லுவேன் தானே பாஸ்ட் ஃபார்மேட்ல நான் எழுதி இருக்கிறேன். இப்படி சொல்ல போறோம்டா நான் மங் எழுதி பாத்துனாங்க லியலா லா பெட்டர் லியலா. அப்ப இருக்கிறேன் தியேனாவா தியேனாவா இருக்கிறேன்டா தியேனாவா. அப்ப இதுல கவனம் இந்த மங்கன்றது உயிர் உள்ளதுதான். உயிர் உள்ளதுக்கு நாங்க இன்னவா பாய்ப்போம் பாத்துருவோம் முதல் என்ன உயிருள்ளதற்கு இன்னமாட்டு. ஆனா இந்த லா பேட்டர்ன் வருதுதானே இந்த லா பேட்டர்ன் வார இடங்களுக்கு நாங்க தியனவா தான் பாய்ப்போம், இன்னவா போடக்கூடாது. அப்ப மங்லியலா தியனவா என்றுதான் சொல்லுவாங்க. நான் எழுதி இருக்கிறேன் மங்லியலா தியனவா, நான் சொல்லி இருக்கிறேன் மங்கியலா தியனவா. அப்படி வேற. இப்ப நான் எழுதி இருந்தேன், இப்ப பாஸ்ட் ஃபார்மேட்ல சொல்ல போறீங்க நான் எழுதி இருந்தேன். அப்ப இருக்கிறேன்னு சொல்லி இருப்பீங்க, இருந்தேன்னு சொல்லலாம் தானே. அப்ப அந்த இருக்கிறன்றதுக்கு தியனவா பாவிச்சோம். அப்ப அதோட பாஸ்ட் ஃபார்மேட் என்ன திபுனா திபுனா. அப்ப மங்லியலா திபுனா நான் எழுதி இருந்தேன் ஏண்டா மங்லியலா திபுனா நான் எழுதி இருந்தேன். இதே மாதிரிதான் நாங்க எழுதி இருந்தோம் என்று சொல்ல போறீங்கடா அபிலியலா திபுனா. இப்ப அவர் எழுதி இருக்கிறார் என்று சொல்ல போறோம்டா அவருக்கு ஏயா ஏயா எழுதியண்டா லியலா இருக்கிறார் தியனவா ஏயாலியலா தியனவா ஏயாலியலா தியனவா. இப்ப இந்த இடத்துல ஒன்றை வந்து ஞாபகம் வச்சிருங்கோ. இப்ப நான் நாங்கள் வரைக்க நாங்க கட்டாயம் இந்த தியனவா செய்யணும் தியனவா. மற்ற இடங்கள் அவர் அவர்கள் நீ நீங்கள் அப்படி வரைக்க இந்த தியனவா செய்யணும் இல்ல. இப்ப ஏயாலியலா என்று சொன்னீங்க என்றாலும் அது என்ன அவர் எழுதி இருக்கிறார் அவர் எழுதிட்டார் அப்படியான மீனிங்ஸ கொடுக்கும் ஏயாலியலா. அப்ப மம மற்ற அப்பி ரெண்டுக்குமே நாங்க தியனவா போடணும், மிச்ச இடங்களுக்கு தேவையில்லை. அவர் எழுதி இருந்த இப்ப தியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் திபுனா. அப்ப ஏயாலியலா திபுனா அவர் எழுதி இருந்தார் ஏயாலியலா திபுனா ரெண்டு பேர். அவர் எழுதியும் பிரியோசனம் இல்ல அவர் எழுதியும் பிரியோசனம் இல்ல என்று சொல்ல போறீங்கடா அவரண்டா ஏயா எழுதின்றதுக்கு லியலா லியலா. அந்த உம்மன்றதுக்கு இத் சேப்ப உம்மன்றதுக்கு இத். அப்ப இத் சேத்தமண்டா லியலாத் ரெண்டு பேரும் லியலாத். பிரியோசனம் இல்ல சரியா பிரியோசனம் இல்ல வேலை இல்ல அந்த மீனிங்ல வரும். அப்ப வெடக்ன வெடக்ன வேலை இல்ல வெடக்ன ஏயாலியலாத் வெடக்ன ரெண்டு பேர். நீங்க எழுதி இருக்கலாம் நீங்க எழுதி இருக்கலாம் இப்படி சொல்ல போறீங்கடா நீங்க ஏயா எழுதி இருக்கலாம் நீங்க எழுதி இருக்கலாம். ஒரு சந்தேகமா சொல்றீங்க நீங்க எழுதி இருக்கலாம் அப்படி சொல்ல போறீங்கடா ஏயா இஞ்சையும் அந்த அந்த எழுதின்றதுக்கு லியலா தானே பாய்ப்போம் லியலா. இருக்கலாம்ன்றதுக்கு அத்தி அத்தி அத்தி. அப்ப ஏயா லியலா அத்தி நீங்க எழுதி இருக்கலாம் நீங்க சாப்பிட்டு இருக்கலாம் ஒயா காலா அத்தி அப்படி வேற. நீங்க நீங்க எழுதி இருக்கலாம் நீங்க எழுதி இருக்கலாம். இது ஒரு டவுட்டா கேட்கிற விஷயம் தானே டவுட்டா. அப்ப நீங்கன்றதுக்கு ஓயா ஓயா ஓயா. எழுதி இந்த லியன்னாவுல இருக்கிற இன்னவ வட்டி போட்டு லா சேப்பம். அப்ப லியலா இருக்கலாம் அத்தி. அப்ப ஒயா லியலா அத்தி நீங்க எழுதி இருக்கலாம் ஒயா லியலா அத்தி ரெண்டு பேர். அப்ப ஒயா லியலா அத்தி நீங்க எழுதி இருக்கலாம் ரெண்டு பேர். அப்ப நீங்க ஒயா எழுதி லியலா இருக்கலாம் அத்தி. அப்ப ஒயா லியலா அத்தி. ஓகே. அப்ப இந்தியான் வகுப்புல உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தர போறேன். இப்ப நாங்க படிச்ச விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. அப்ப நான் வந்து செக் பண்றேன் நீங்க எழுதினது சரியா பிள்ளையா. அப்ப பாருங்க அவர் சமைச்சார் நீங்க சமைச்சிட்டு போங்க. நீங்க சமைச்சு பாருங்க நீங்க சமைச்சிட்டீங்களா நீங்க சமைச்சிருக்கலாம். அப்ப இவ்வளத்தையும் வந்து எனக்கு சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி போடுங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். தேங்க்யூ.